ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வேத ஜோதிடத்துல அசுரர்களுடைய குருவாக கருதப்படக்கூடியவர் தாங்க சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு இது எல்லாத்துக்குமே காரணியாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தாங்க. பொதுவாக இவர் ஒரு ராசியில 26 நாட்கள் வரைக்கும் தான் இருப்பார். இதுவரைக்கும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில இருந்தாருங்க. அதாவது மே மாதம் 14ஆம் தேதி நேத்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காலையில் 10:58 மணிக்கு மிதுன ராசிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மிதுன ராசியில் சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்குமே இருப்பாருங்க. அதன் பின் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்குள்ளே நுழைவார். இப்படி புதனுடைய மிதுன ராசிக்குள்ளே சுக்கிரன் நுழையிறதுனால அந்த ராசியில் ஏற்கனவே பயணித்து வரக்கூடிய குருவோடு சேர்ந்து குரு சுக்கிர சேர்க்கையானது ஏற்பட போகுதுங்க. இதன் மூலமாக சக்தி வாய்ந்த கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகியிருக்கு. சுக்கிரனுடைய இந்த ராசி மாற்றத்தினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள், அதாவது மேசத்தில் இருந்து மீனம் வரையிலான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே வந்து கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமாகவும், ஒரு சிலருக்கு ஒரு சில செயல்பாடுகள் மோசமாகவும் இருக்கலாம். ஸோ 12 ராசிகாரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்கு 3வது வீட்டுக்கு சுக்கிரன் வந்து போயிருக்காரு. ஸோ இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய அந்தஸ்து பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ நல்ல நிதி ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் கூட்டு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்கலாம். ஸோ புதிய புதிய ஒப்பந்தங்களால் உங்களுக்கு நல்ல லாபங்களானது கிடைக்கப்பெறும். அடுத்ததாக ரிஷபம் ராசி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீட்டுக்கு சுக்கிரன் வந்திருக்காரு. ஸோ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய வருமானங்கள் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனுடைய அருளால் நிதி நிலையும் பார்த்தீங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் வீட்டுக்கு சுக்கிரன் வராருங்க. ஸோ இதனால் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக இப்போ வந்து முடிய போகுது. ஸோ மன அழுத்தம் இருந்ததுன்னா குறைய ஆரம்பிக்கும். புதுசாக வீடு, வாகனம், சொத்து இது மாதிரி எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியால் நல்ல முன்னேற்றங்களானது கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது. ஸோ தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12வது வீட்டுக்கு சுக்கிரன் வந்திருக்காரு. ஸோ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக ஆசைகள் எல்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் இப்போ வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலுமே இந்த காலத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக சிம்மராசி நேயர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பயிற்சி 11வது வீட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் இந்த ராசிக்காரர்கள் பல விதத்தில் நன்மைகளை வந்து பார்ப்பீங்க. அஷ்டம சனி காலம் அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ நிறைய நன்மைகளை சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக இலக்குகளை நீங்கள் இப்போ அடைவீங்க. வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பணியிடத்தில் உங்களுக்கு முழு அதிகாரம் வந்து கிடைக்கும். ஸோ உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா படிப்பில் நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்கும். ஸோ நிறைய சந்தோஷகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 10வது வீட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். ஸோ சம்பள உயர்வு, பதவி உயர்வு இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப நாளாக நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயங்கள், தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய வெற்றிகளையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் என்ன விஷயம் செய்தாலுமே அதில் முழுக்க முழுக்க வெற்றிகளை மட்டுமே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் வந்து நடக்குது. ஸோ சுக்கிரன் 9வது வீட்டுக்கு வந்திருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாட்கள்னு தான் சொல்லணும். திடீர்னு நிதி ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காம இருந்த பரம்பரை சொத்து இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வெளிநாடு பயணங்கள் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும்.
இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க. சின்ன சின்ன சவால்களானது இருந்தாலுமே கூட காலப்போக்கில் அதற்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும். நம்பிக்கையோட காத்திருங்க. அடுத்ததாக விருச்சகம் ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டுக்கு வந்திருக்காரு. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்லதும் நடக்கும், அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு கெடுபலன்களும் இருக்கிறதுனால பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தனிப்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிகழப்போகுது. ஸோ கவனமாக இருக்கணும். காதலித்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய துணையிடம் மறைக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் ரகசியங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அதனால் மறைவு அப்படின்றது இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிதி ரீதியாக கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். ஸோ புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்க்கலாம். ஸோ முதலீடுகளையும் ஒன்றுக்கு பல முறை வந்து யோசித்து செய்யுங்க. ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பு கொஞ்சம் உங்களுக்கு மோசமாக இருக்குது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 7வது வீட்டுக்கு வந்திருக்காரு. இதனால் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய லாபங்களை பார்ப்பீங்க. சொல்லப்போனால் எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல நிதி ஆதாயங்களை பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு 6வது வீட்டுக்கு வந்திருக்காரு. 6வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதனால் வரவு செலவையெல்லாம் சமநிலையில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வரவுக்கேற்று செலவு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டிகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தைரியமாக வந்து பங்கேற்றுக்கோங்க. ஏன்னா போட்டிகளில் நீங்கள் எதிரிகளை எல்லாம் தோற்கடித்து வெற்றி வாய்ப்புகளை சொல்கிறதுக்கான நேரமானது இதுதான் உங்களுக்கு. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5வது வீட்டுக்கு சுக்கிர பகவான் வந்திருக்காரு. ஸோ சுக்கிரனுடைய இந்த பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு இனிமையானது கிடைக்க ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய புதிய புதிய திட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும். அதாவது ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகரமாக தான் நடக்க போகுது. அதனால் தைரியமாக எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கோங்க. பிள்ளைங்க கிட்ட இருந்தும் நல்ல செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி ஆதாயங்களானது சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பணபலமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ராசி மீனராசி. மீனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டில் சுக்கிர பகவான் வந்திருக்காரு. ஸோ இதனால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளோ அல்லது தவறான புரிதல்களோ ஏற்படலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஸோ யாரு கூட நீங்கள் தொடர்பு கொள்கிறதா இருந்தாலுமே கூட கவனமாக இருக்கணும். தெளிவான தகவல் தொடர்பை எல்லாம் அணுகிறது ரொம்பவே நல்லது. புதுசாக வீடு, வாகனம், மதிப்புமிக்க பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்களில் தாயாருடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கிறதுனால ஸோ உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும்.